நிறுத்து 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 நிறுத்து. என்னமா பஞ்ச் பண்ற? காலை நல்லா மடக்கிட்டு பஞ்ச் பண்ண வேண்டாமா? இப்படிதான் பஞ்ச் பண்ணு. பண்ணு பண்ணு பண்ணு. நல்லா பவரா பண்ணுங்க. வாவ், சூப்பர் சூப்பர் ஹாசினி. வாவ், போஸ். அப்படிதான். Hasini? Hasini, come on. Do it. Come on. Come on. Come on, Hasini. Come on, fight. Fight. Yes. Fight. Fight. நீங்க கொடுத்த ஒரு அங்க அடையாளத்தோட ஒரு பாடி கிடைச்சிருக்கு. பாடியா? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? எங்க சார்? நேப்பியர் பாலத்துக்கு பக்கத்துல சேம் ஹைட் வெயிட்ல ஒரு பாடி கிடக்குதுமா. அது ஏஜாதானு வந்து அடையாளம் காட்டணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்ப என்னடி பண்றது? அக்கா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அக்கா. அதுதான் சரி. சரி வாங்க சார் போலாம். இருங்க, நீங்க எங்க வரீங்க? அடையாளம் காட்டுறதுக்கு ஆசினி தான் வரணும். அவங்க தானே ஏஜியோட ஒய்ஃப். இருங்க சார், நான் ஹாசினியை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க, பாடி அழிகிற போது. என்ன சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். இதோ ஹாசினியை கூட்டிட்டு வரோம். வாங்கக்கா. ஹாசினி, இந்த இது குங்குமம். ஊர்ல இருந்து உனக்காக கொண்டு வந்தேன், வெச்சுக்கோ. ஹிட்லர் இல்லாத நேரத்துல நீங்க குங்குமத்தை கொடுத்தது மனசுக்கு நம்பிக்கையா இருக்கு. ஏஜி இன்னும் கிடைக்கவே இல்ல, அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இப்படியே போனா என்னக்கா ஆவறது? இது என்ன கேள்வி? மனசை தேதிக்க வேண்டியதுதான். ஹாசினி, இப்ப மட்டும் ஏஜி திரும்பி வரலன்னா நீ என்ன பண்ணுவ? ஏன் அர்ச்சனா, ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? குங்குமம் கொட்டிடுச்சேன்னு அவளே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, எதுக்கும் தயாரா இருக்கணும்ல, அதான் கேட்டேன். அவரு வரலனாலும் அவரு ஞாபகமாவே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். போதுமா? இப்ப யாராவது வந்து நேப்பியர் பாலத்து பக்கத்துல ஏஜியோட பாடி கிடக்குதுன்னு சொன்னா ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பியா? ஏய், யார பத்தி என்ன சொல்ற? அவ சொன்னது உண்மைதான். என்ன சொன்ன? ஆமா, ஏஜி மாதிரி ஒரு பாடி கிடக்குதுன்னு போலீஸ் வந்து சொல்றாங்க. ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா? இருக்காது. இது அவரு கட்டின தாலி. இதுக்கு ரொம்ப சக்தி அதிகம், ரொம்ப ஸ்ட்ராங். அசைக்கவே முடியாது. கீழே விழுந்த குங்குமத்தை எடுத்து என் தாலையில ஹிட்லர் வைப்பாரு. அதுக்காக நான் காத்திருப்பேன். இதெல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ். எதையும் பிராக்டிகலா யோசி. எங்க தாத்தா ராணுவத்துல இருந்து செத்து போயிட்டாருன்னு தகவல் வந்துச்சு. எங்க பாட்டி அசரவே இல்ல. சிரிச்சுக்கிட்டே அந்த ஆள் கட்டின தாலி இங்க இருக்கு, அப்புறம் எப்படி சாக முடியும்? அவரு செத்திருக்க மாட்டாருன்னு வேலைக்கு போயிடுச்சு. செத்துட்டாருன்னு சர்டிபிகேட் கொடுத்து 2 வருஷம் கழிச்சு தாத்தா திரும்பி வந்தாரு.
புருஷனோட அந்யோன்யமா வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த பந்தத்தோட அர்த்தம் புரியும். சார் நீங்க தானா? எஸ். பாத்தீங்களா ஏஜியோட நிலைமை? எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு சார். நீங்க கூட காப்பாத்திடலான்னு சொன்னீங்க, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. சரி, நீங்களும் வாங்க, போய் பாடியை பார்த்துட்டு வந்துடலாம். நேப்பியர் பாலத்துக்கிட்ட பாடி கிடக்குறதா சொன்னாரு இவரு. பாடி அங்க இல்ல. பாடி எங்க இல்லையா? என்ன அங்க இல்லையா? என்ன சொல்றீங்க? ஏன் என்னாச்சு? அங்கதான் இருக்குன்னு இப்பதான் இந்த சார் சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த கதைய சொன்னவனே நான் தான். கதையா? எந்த பாடியும் எங்கேயும் இல்ல, சும்மா நான் தான் போய் சொல்ல சொன்னேன். பொய்யா? எதுக்கு? எதுல போய் சொல்லணும்னு ஒரு விவசாயே இல்லையா உங்களுக்கு? ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? இது உங்களுக்காக சொன்ன பொய் இல்ல, ஹாஸ்னிக்காக சொன்ன பொய். ஹாஸ்னிகா எதுக்காக அப்படி சொன்னீங்க? அவ குத்து சண்டையில தோக்கணும், அதுக்கு தான் இப்படி செஞ்சேன். இப்படி செஞ்சா ஹாசினி எப்படி தோப்பா? நம்ம அவளை விளையாட விடாம சீண்டுனாலோ இல்ல மிரட்டினாலோ அவ உக்கிரமாகி இன்னும் அதிகமா எனர்ஜியோட வந்துடுறா. சோ ஹாசினிய அதிகாரம் பண்ணி பணிய வைக்க முடியாது. அவளோட கவனத்தை சிதறடிக்க தான் இந்த பிளான். செம்ம ஐடியா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்துக்கு அவ அசரவே இல்லையே, ரொம்ப கேஷுவலா தான் இருக்கா. சும்மா வெளியில நடிக்கிறா, உள்ளுக்குள்ள வெளவெளத்து போயிருப்பா. அந்த பாடி ஏஜேவோட தான் இருக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட கண்டிப்பா வேண்டியிருப்பா. அதான் நமக்கு வேணும். எப்படியோ ஒண்ணு, போட்டியில அவ கலந்துக்க கூடாது, இல்ல கலந்துக்கிட்டாலும் மறுநாடி வாங்கணும். நிச்சயமா இந்த சென்டிமெண்ட் அட்டாக் ஒரு ஆரம்பம் தான். இதே மாதிரி வெரைட்டியா கொடுத்து அவ கான்சென்ட்ரேஷனை காலி பண்ணிடுவோம். அப்புறம் அந்த ராமு ஈஸியா ஜெயிச்சிருவான். ஆனா எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு குழப்பம் என்னன்னா, ஏஜிக்கு என்னதான் ஆச்சு? அவர் இப்ப எங்கதான் இருக்காரு? யார் அவரை கிட்னாப் பண்ணிருப்பா? அது எனக்கும் தெரியல. ஆனா ஏஜே காணாம போனதுல ஹாஸ்னி மனசளவுல உடைஞ்சிருக்கா. அதான் இப்ப நமக்கு வேணும். ஆமா ஆமா, அவ ஜெயிச்சிட கூடாது. அவ ஜெயிச்சா நாம செத்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஹாஸ்னி இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாது. ஏன்னா அவளுக்கு குருட்டாம் போக்குல ஒரு ராசி இருக்கு. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா அதிர்ஷ்டவசமா அவ ஜெயிச்சிட்டா என்ன பண்றது? ஸ்டாப் இட். உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம். ஒன்னு, உன் பொண்டாட்டி பாக்ஸிங்ல கலந்துக்க கூடாது. அப்படி கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்க கூடாது. இந்த ரெண்டுல எது நடந்தாலும் சேதாரம் இல்லாம வீட்டுக்கு போவேன். அது இல்லாம ஹாசினி அங்க ஜெயிச்சா நீ இங்க காலி. அவளுக்கு அங்க வெற்றி மாலை போடுவாங்க, உனக்கு இங்க சாவு மாலை தான். உன் பொண்டாட்டி தோத்து போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பாக்ஸிங்ல கலந்துக்க போறேன். நீங்க இல்லாம கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க, எந்த சூழ்நிலையில இருக்கீங்கன்னு தெரியாம இந்த போட்டியில கலந்துக்க எனக்கு விருப்பமே இல்லை. ஆனா இந்த போட்டி உங்களுக்காக மட்டும்தான் உருவாச்சு. உங்க கௌரவத்தை காப்பாத்ததான் நான் போட்டியில குதிச்சேன். ஒருவேளை மிரட்டலுக்கு பயந்து நான் இதுல கலந்துக்காம போனா நீங்க வந்து என்ன கண்டிப்பா திட்டுவீங்க. நீங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் நான் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. உங்களுக்காக நான் உசுரை கொடுத்து சண்டை போடுவேன். முடியலன்னா அங்கேயே செத்துருவேன். நீங்க நிச்சயமா அங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
கடைசியா நீங்க கிளம்புனப்போ நான் கொடுத்த முத்தத்தை வாங்காம போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்க. கண்டிப்பா நீங்க வந்து அந்த முத்தத்தை வாங்கிக்குவீங்க. நான் ஜெயிச்சு வந்தா எனக்கு முத்தமும் தருவீங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் போட்டியில கலந்துக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு. நீ போட்டியில கலந்துக்கிட்டு தான் ஆகணுமா? ஒரு புருஷனா உனக்கு அவர் மேல அக்கறை இல்லையா? ஏஜேவை விட உனக்கு உன் பிடிவாதம் தான் முக்கியமா? ஏஜே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, ஆனா நீ கப்பு வாங்க போராடிட்டு இருக்க. இது நியாயமா? உங்க எல்லா கேள்விக்கும் என்னோட ஒரே பதில் இதுதான். இந்த போட்டி ஹிட்லருக்காக ஆரம்பிச்சது. அதை நான் முடிச்சே ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி நான் கலந்துக்காம போனா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. உன்னை பாக்ஸிங்ல கலந்துக்க கூடாதுன்னு மிரட்டியும் நீ கலந்துக்க போறனா அப்புறம் அவங்க ஏஜேவே ஏதாவது செஞ்சுட்டா? அப்ப நீ ஜெயிச்ச கோப்பை அவரை காப்பாத்துமா? இல்ல அதுக்கப்புறம் நீ தான் இந்த வீட்ல இருக்க முடியுமா? கடலுக்குள்ள மீன் பிடிக்க போற யாருக்கும் திரும்பி வருவோமாங்கிற நம்பிக்கை இருக்காது. மீனோட வரோமா இல்ல மீனுக்கு இறை ஆகுறோமா, நோ கேரண்டி. ஏன் நிலைமையும் அதேதான். என்னை யாரும் தடுக்க வேண்டாம். ஹிட்லரோட ஆசைப்படி நான் குத்து சண்டையில ஜெயிப்பேன். என் புருஷன் அவமானப்படுத்தின அந்த குஸ்தி ராமுவை தோக்கடிச்சு நான் அவமானப்படுத்துவேன். ஹிட்லர் நிச்சயமா திரும்பி வருவாரு. இது அவர் மேல சத்தியம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி இந்த போட்டிய உலகம் முழுவதும் நேரடியா ஒளிபரப்பு செய்யறாங்க. ஒரு பக்கம் நம்ம சென்னையவே கலக்கிற குஸ்தி ராமு, இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் பாக்ஸிங்லயே கலந்துக்காத ஆசிலின்னு ஒரு பொண்ணு. இவங்க நம்ம வட சென்னை வஜ்ரவேலு ஆதரவோட களத்துல இறங்குறாங்க. அதனால யாரு ஜெயிப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன வேலை என்ன? எதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆசினியை தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் பத்தாதா? ராமே ஆடாதடா, ஆட்டங்கன்றுவ. 15 வருஷமா எனக்கு கிடைக்காத வெற்றி இன்னைக்கு ஆசினி மூலியமா கிடைக்க போகுது. போடா. போ போ, ஆட போறது உனக்கு இதான் கடைசி ஆட்டம். கடவுளை வேண்டிக்கோ. இது ஹிட்லருக்காக நான் விளையாடுற போட்டி. அவர் வந்து இந்த மேட்சை பார்க்கணும். கடவுளே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். இதோ முதல் சுற்று தொடங்கிவிட்டது. இதோ ஆசினி அவர்கள் திறமையாக குஸ்தி ராமுவை எதிர்த்து முன்னேறி கொண்டிருக்கிறார். அற்புதமாக ஆடுகிறார். கமான் கமான் ஆசினி, ஆசினி கலக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறார். ஆசினி தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குஸ்தி ராமு திறமையாக தடுக்கிறார். ஆசினி பலமாக தாக்கப்பட்டார். ஆசினி அடிமா அடிமா. ஆசினி தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். ஆசினி ரொம்ப மிகவும் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆசினி அவர்கள் குஸ்தி ராமுவை தொடர்ந்து சுத்துவதாக அவரை தாக்கிக் கொண்டே இருக்கிறார். திறமையாக
இன்னும் 2 ரவுண்ட் இருக்குதுமா. இந்த கூட்டம், ஸ்டேஜ், சத்தம் எதுவுமே உனக்கு கேட்க கூடாதுமா. போக்கஸ் ஃபுல்லா ஆட்டத்திலே வைமா. ஹாஸ்னி, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். இங்க பாரு ஹாசினி, நீ தோக்கணும்னு நினைக்கிறவங்கள மனசுல வச்சுட்டு ஆடுமா. ஒரு பஞ்சம் மூஞ்சில குத்துற மாதிரி இருக்கணுமா. போயிட்டு வாமா. இதோ இரண்டாவது சுற்று தொடங்கிவிட்டது. 2 போட்டியாளர்கள் தயாராகிவிட்டார்கள் இரண்டாவது சுற்றுக்கு. செகண்ட் ரோ ஸ்டார்ட். இந்த இரண்டாவது சுற்றில் ஹாசினி தாக்கு பிடிப்பாரா இல்லை குஸ்தி ராமுவினுடைய சிறந்த பஞ்சினால் வீழ்ந்து விடுவாரா? மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திறமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக்ரோஷமான திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குஸ்தி ராமுவை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக விளையாடுகிறார். அற்புதமான பஞ்சுகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார். குஸ்தி ராமு தடுமாறிக் கொண்டிருக்கிறார். ஆசிரியருடைய சிறந்த பஞ்சினால் குஸ்தி ராமு தடுமாறிக் கொண்டிருக்கிறார். ஆசிரி ஆட்டத்தை தன் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அற்புதமான பஞ்சுகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அற்புதமாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார். சிறந்த பஞ்சுகளை குஸ்தி ராமுவை தாக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆசிரி குஸ்தி ராமு தடுமாறிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அடியும் இடிமாறி விழுந்து கொண்டிருக்கின்றது. குஸ்தி ராமுவால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆசிரி அவர்கள் அற்புதமான பஞ்சுகளால் குஸ்தி ராமுவை நிலை தடுமாற வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக்ரோஷமான பஞ்சுகளை வெளிப்படுத்துகிறார். போட்டி மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆசினியா குஸ்தி ராமுவா? ஓ, சரிதான், ஆசினி. அருமையான பஞ்சுகள் மூலமாக குஸ்தி ராமு தனது வெற்றியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார். ஆசினி நிலை குலைந்து சரிந்து விட்டார். ஆசினி மீண்டும் எழுந்திருந்து போட்டியிலே கலந்து கொள்வாரா இல்லை இந்த சுற்றில் ராமு வெற்றி பெறுவாரா? இதோ நடுவருடைய கவுண்டிங் தொடங்கிவிட்டது. 2 3 ஹாசினி, குஸ்தி ராமு தனது வெற்றி மகிழ்ச்சியிலே ஏந்திரி. ஹாசினி ஏந்திரி. ஹாசினி 5 ஹாசினி ஏந்திரி. 6 Hasni, ஏந்திரி. Hasni, come on. 9. பெண் சிங்கம் ஹாசினி கண்விழித்து விட்டார். Hasni, come on. ஹாசினி வேகமாக எழுந்து விடுவார் என்று நினைக்கிறேன். எழுந்து விட்டார் ஹாசினி. Come on, Hasni. Come on. Right. Left. குஸ்தி ராமு முகத்திலே பஞ்சுகள் மலையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹாசினி தனது கைகளை சுற்றி அற்புதமாக தருகிறார். குஸ்தி ராமு
நான் ஜெயிச்சுட்டேன். உங்களை அவமானப்படுத்தணும்னு அடிச்சு சாச்சிட்டேன். நீ ஜெயிப்பேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். என் ஹாசினி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. I'm so proud of you. I'm so proud of you. வா வா. Hey, hi. Hi Vikram. Hey, AJ. எப்படி இருக்கீங்க? How are you, man? So nice to see you. உன் கையால பரிசு வாங்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் தோக்கணும்னு நினைச்ச ஒருத்தனோட கையில இருந்து பரிசு வாங்குறது என்னோட தில்லுக்கு கிடைச்ச கிஃப்டா நான் நினைக்கிறேன். என்ன சரியா? Okay. இந்த பரிசை நான் என் புருஷன் கையால வாங்க விரும்புறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்ட் தான். எப்படி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருக்கிற மாதிரி என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட் இருக்காரு. அவரு கையால பரிசு வாங்குறது எனக்கு பெருமைதான். என் மச்சானும் நானும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். நானும் என் மச்சானும் சேர்ந்து ஹாஸ்னிக்கு இந்த பரிசை கொடுக்கிறோம். சரி கொடுங்க ஏஜே. உனக்கு அவார்டு கொடுத்தனா கூடிய சீக்கிரத்துல ஏஜே கையில விளங்க மாட்டுவேன். ஆல் தி பெஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க. பேகை என்கிட்ட கொடுங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. உன்னால தூக்க முடியாது. நான் தூக்க. பேகை விட வெயிட்டான பொருள் இந்த அவார்ட் தான். இதை நீங்க பிடிங்க. என்ன சொல்ற? இதை ஜெயிக்கிறதுக்காக நாம பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் உசுருக்கு துணிஞ்சு ராமுவோட மோதினேன். நீங்க இந்த போட்டிக்காக உயிரிய பணிய வச்சீங்க. அதனாலதான் இந்த அவார்டுக்கு வெயிட் அதிகம். இதை நீங்க பிடிச்சாதான் அழகு. பிடிங்க. அது பிடுங்க. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சுட்டு சாகசம் பண்ண வீராங்கனி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கா பாரு. அதை விடுக்கா, 2 பேரும் இப்படி வாசல்ல கொஞ்சிக்கணுமா? எரிச்சலா இருக்கு. என்ன மருமகள்களா? பேசவே மாட்டேங்கிறீங்க. எரிச்சலா இருக்கா? ஏன் அவங்க ஏன் எரிச்சல் ஆகணும்? அர்ச்சனா, ஏன் உங்க முகம்ல வாடி இருக்கு? ஏன்? அது வந்து அத நான் சொல்றேன். உங்க மருமகள்களுக்கு நான் ஜெயிக்கிறதுல விருப்பமே இல்ல. நான் தோக்கணும், ராமு ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க. ஏய், என்ன சொல்ற அர்ச்சனா? இவ சொல்றதுல உண்மையா? சும்மா மிரட்டாதீங்க. பாவம் இல்ல. நான் ஜெயிச்சுட்டா அந்த கோவத்துல கடத்தினவங்க எல்லாம் உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து அக்கறையில அப்படி நினைச்சிருப்பாங்க. இல்லையா அர்ச்சனா? நீ ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சது அந்த ராமு மட்டும்தான். ஒருவேளை அவன் கடுத்திருப்பானோ? சச்சா, அவன் முரடன். அவ்வளவுதான். போலீஸும் என்கொயர் பண்ணி பார்த்துட்டாங்க. யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா நீங்க தப்பிச்சுதான் வந்திருக்கீங்க. அந்த கோவத்துல மறுபடியும் உங்களை ஏதாவது பண்ணலாம்ல. அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. வேணா விடு. கடத்தினவங்களோட ஒரே நோக்கம் நீ ஜெயிக்க கூடாதுங்கிறது மட்டும்தான். ஆனா நீ ஜெயிச்சிட்டல. இனி அவங்க என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இதை இதோட விட்டுரு. அப்புறம் நான் பார்மசிக்கு போயிட்டு பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரேல வாங்கிட்டு வந்து ஒன்னு கொடுப்பேன்னு சொன்னீங்க. அது எங்க? ஓஹோ,
சார் இன்னும் அதை ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்களா? அந்த முத்தம் அன்னைக்கே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்போ இன்னொன்னு ஃப்ரெஷ்ஷா கொடு. அதுக்கு மூடு வர வேண்டாமா? மூட நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இப்படி ஷேம் ஷேம் பப்பி ஷேம். ஆமா, இப்படி கண்ணை மூடிக்கோங்க. அவங்க மீதி இருக்கிற எல்லா ஷேமையும் பண்ணிடுவாங்க. இவள் முழுமதி நிலவா இல்லை திருமதி மகளா? நான் சூரிய கொடிரா, உன் பார்வையு புதிரா, நிழல் மோதுது நிகரா, நிஜம் சொல்லடி பிரியா, குழலோடும் விரல் மறுக்குது இதுவா சொந்தம், நிழல் தேடும் போது வந்தால் அதுதானே நம்பந்தம். ஐயோ, நம்ம தள்ளி போட்டா ஃபர்ஸ்ட் நைட்டை இப்பவே கொண்டாடிடுவாங்க போல இருக்கே. கரண்ட் இப்பதான் வரணுமா? அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணாம நாசமா போட்டோம். கரண்ட் கட்டானா மட்டும் நான் ஒத்துக்க வேணாமா? ஜெயம்மா என்னைக்கு ஓகே சொல்றாங்களோ அன்னைக்குதான். சரி சரி, ஜெயம்மா ஓகே சொல்லட்டும். நாம 2 பேரும் சேர்ந்துட்டோமே, அது போதும் எனக்கு. அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப நாள் கழிச்சு பிரவளியோட அண்ணன் விக்ரம் இன்னைக்கு என்ன மீட் பண்ணார்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரவளி இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை, என்கிட்ட பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு நல்லா பேசினாரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அவன் உங்களை ஜெயில போடுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். விக்ரம் என்ட்ரி ஆனது எனக்கு பெரிய தலைவலியா இருக்கும் போல இருக்கே. இனி அந்த ஹாஸ்னி ஆட்டம் வீட்டுல தாங்க முடியாது. ஜெயிச்சு மெதப்புல எல்லார் குடுமையும் புடிச்சு ஆட்டுவாளே அவ. இனி அந்த வீட்டுல நிம்மதியே கிடையாது. தினம் தினம் சாவுதான். பொறுங்க, ஏதாவது பிளான் பண்ணுவோம். உடனடியா பண்ணணும். அதுவும் பெருசா பண்ணி ஆகணும். ஹாஸ்னி அந்த வீட்டை விட்டு போயே ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. சம்பவம் பெருசா இருக்கணும். சம்பவம் பெருசா வேணும்னா அடியும் பெருசா இருக்கும். பரவாயில்லையா? புரியல. அப்படி என்ன பெரிய அடி? நீங்க ஒருத்தரை இழக்க வேண்டியது இருக்கும். இழக்கணுமா? யார? ஏஜே. ஏஜேவியா? என்ன சொல்றீங்க? ஹாஸ்னி வீட்டை விட்டு வெளியில போகணும்னா அதுக்கு முன்னாடி ஏஜே வெளியில போகணும். ஐயோ, என்ன குழப்பறீங்க? ஹாஸ்னிய விரட்ட பிளான் கேட்டா நீங்க ஏஜேவை விரட்ட பிளான் போடுறீங்க. ஹாஸ்னி வெளியில போறது உங்க சந்தோஷத்துக்காக, ஏஜே வெளியில போறது ஏன் சந்தோஷத்துக்காக. ஏஜே உங்க மச்சான். அவர் வீட்டை விட்டு போனா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க? ஸ்டாப் இட். மச்சாங்கிறது வெளியில, எனக்கு அவன் கொலைகாரன் தான். பிரவலிய கொன்ன கொலைகாரன் அந்த ஏஜே. என்ன சொல்றீங்க? பிரபலியத்தையே ஏஜே கொண்டாரா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி எப்படி கொண்டான்ற எவிடன்ஸ் தான் நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். ஏஜே தான் பிரவலிய கொலை பண்ணிருக்கான், அது எனக்கு உறுதியா தெரியும். ஆனா அதுக்கான எவிடன்ஸ் தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆதாரம் அது? அது எங்க இருக்கு? ஆதாரம் உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு. எங்க வீட்டுக்குள்ளயா? எஸ். அப்ப அதை எடுக்க வேண்டியது தானே? எடுக்க அனுப்பின ஆள் தான் ஏமாத்திட்டு இருக்கு. யார் அது? ஹாசினி. ஹாசினியா? ஏஜே கொலைகாரன்ற எவிடன்ஸ் எடுக்க வந்தது ஏஜேவோட பிரியமான பொண்டாட்டி ஹாசினி தான். என்ன சொல்றீங்க?
ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்த ஹாசினி அங்கேயே டேரா போட்டான். இது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. இப்போ ஏஜேவ புருஷன் கொஞ்சிட்டு இருக்கிற ஹாசினி ஒரு உளவாளியா? எஸ். அது தெரியாம ஏஜே அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அந்த திருட்டு ஹாசினி எங்க மொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி வேஷம் போடுறாளா? ஒரு ஃப்ராடு எங்களுக்கு மாமியாரா? எவ்வளவு திமிரு இருந்தா எங்களை விரட்டி வேலை வாங்குவா, எங்களை அவமானப்படுத்துவா. இப்பவே போய் அவ தலைமுடிய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து தெருவுல விடுறேன். அப்பதான் என் ஆத்திரம் தீரும். நில்லுங்க. உங்க ஆத்திரம் தீரும், எனக்கு ஆதாரம் கிடைக்குமா? உங்க சந்தோஷத்துக்காக ஹாசினியை அம்பலப்படுத்தி வெளில துரத்திடுவீங்க. அப்போ என் தங்கச்சியோட சந்தோஷம், என் தங்கச்சி சாவுக்கு நீதி வேண்டாமா? ஏஜே தண்டிக்கப்பட வேண்டாமா? ஹாசினி எவிடன்ஸ் எடுக்க வந்தவன்ற குட்டு வெளிப்பட்டா ஏஜே உஷாராயிடுவான், இருக்கிற எவிடன்ஸை மறைச்சிருவான். அப்ப என்ன பண்றது? உங்களுக்கும் எனக்கும் ஒரே நேரத்தில் சந்தோஷம் கிடைக்கணும். ஏஜே ஜெயிலுக்கு போகணும், ஹாசினி வீட்டை விட்டு வெளியில போகணும். இது ரெண்டும் நடக்கணும்னா எனக்கு எவிடன்ஸ் கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும்? புருஷனோட கூடி கொலாவிட்டு இருக்கிற ஹாசினி அந்த எவிடன்ஸை தருவாளா? அவ தரமாட்டா, நீங்க தான் எடுத்து தரணும். இப்ப எனக்கு முன்னாடி இருக்க ஒரே வழி அவருக்கு நான் நல்ல மனைவியா இருக்கிறது தான். அப்படி செஞ்சு நான் பண்ண பாவத்தெல்லாம் கழுவ போறேன். என்ன இது? ஏஜேவும் இல்ல, யார்கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அதுக்கு அந்த விக்ரம் விட்டாதானே, அவன் உன்னை காட்டி கொடுக்காம விட்டுருவானா? எனக்கு என்னமோ அந்த விக்ரம் உனக்கு ஆப்பு வைக்க போறான்டா ஏன் மனசாட்சி சொல்லுது. ஏய் லூசு, நீயே என்னோட மனசாட்சி, உனக்கு ஏது இன்னொரு மனசாட்சி? மண்டை கிண்ட ஏதாவது குழம்பிடுச்சா? ஆமால. ஆனா ஒண்ணு நான் இப்பவும் சொல்றேன், இந்த ஏஜியோட லவ் வாழ்க்கைன்னு எதுவும் உனக்கு செட் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டதான் போற, அன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போய்தான் ஆகணும். சொன்னா கேளு ப்ளீஸ். இப்ப நீ எதுவுமே குழப்ப வேணாம், நான் தெய்வத்தை நம்புறேன். தெய்வம் காப்பாத்துமா? இப்பதானே நீ பாடிட்டே வந்த, நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்னு மனசாட்சின்னு. அதுக்கு அடுத்த லைனை விட்டுட்டியே, அது என்னன்னு தெரியுமா? ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. எனக்கு வேற வழியே இல்ல, தெய்வத்தை தான் நான் நம்புறேன். ஹாசினி தனக்கு தானே பேசிக்கிறா, பாடிக்கிறா. இந்த வீட்ல எல்லாருமே ஆளுக்கு ஒரு டிசைனா இருக்காங்களே. இந்த மாதிரி மனசு சுத்தமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு தெய்வம் துணை நிக்கும். உன்ன மாதிரி மனசாட்சியை விட தெய்வத்தின் சாட்சி என்ன காப்பாத்தும். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சொன்னா கேளு, எனக்கு என்னமோ உனக்கு ஆபத்து வரா மாதிரி தோணுது. அடிங்க, நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. குதிரை சாட்டை எடுத்து அடிச்சனா உடம்பெல்லாம் வரி குதிரை மாதிரி ஆயிடும். ஓடிப்படி, ஓடிப்போ, ஓடிப்போ, ஓட. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. அவ்வளவுதான், குதிரை சாட்டை தான் உனக்கு. ஓடு. முதல்ல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஹிட்லர் தடையா இருந்தாரு, இப்ப அவரே ஓகே சொன்னாலும் மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு டார்ச்சர் தாங்க முடியலடா சாமி. இத நீங்களே வச்சுக்கோங்க. கெஸ்டுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தெல்லாம் செய்யக்கூடாது, நாம செய்யறது கெஸ்டுக்கு பிடிக்கணும் இல்ல பாட்டி? ஆமாண்டா, பொம்பளைங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? அத சம இத சமன்னு சொல்றதுதான். மீனுக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்க கூடாதுடா. அதே மாதிரி புருஷனுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? பொண்டாட்டி சமைச்சு மத்தவங்க அதை சாப்பிட்டு பாராட்டணுங்கிறதுதான். என் பொண்டாட்டி ஊரே பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறான், ஆனா நான் சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு நான் சமைக்கிறது உங்க கெஸ்டுக்கு நிச்சயமா பிடிக்கும், கண்டிப்பா பாராட்டுவாங்க. எனக்கு இஷ்டம். சரி 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 சரி, இருங்க இருங்க இருங்க. சரி, யார் இந்த கெஸ்ட்னு சொல்லுங்க. அது நீ பார்க்க தானே போற, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ, யாருன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். நோ, இட்ஸ் a suspense. டேய், இந்த பாட்டி கிட்டயாவது சொல்லக்கூடாதாடா? உங்ககிட்ட மட்டும் சொல்ல. இங்க வாங்க. தள்ளு 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 தள்ளு. நீ சொல்லு 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 சொல்லு. எனக்கும் ஹாஸ்னிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணுங்க. டேய், அவ என்னடா உனக்கு சூடு வைக்கிறது? நானே உனக்கு கரண்டில சூடு வைக்கிறேன். எங்க அந்த கரண்டி? உள்ள இருக்கு. உள்ள இருக்கா? தள்ளு 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 தள்ளு. அவங்க வரதுக்குள்ள நான் போயிடுறேன்.
வரப்போறது யாரு? Hi, AJ. Hey, Vikram. How are you? I'm fine, AJ. How are you? Take it. இதெல்லாம் எதுக்குங்க? எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. இது கூட கொடுக்கலன்னா என்ன? Thank you. இவர போய் ஓ விக்ரம் தான் கெஸ்டா? ஆனா ஹாசினிக்கு அவரு கோஸ்ட். அவ மூஞ்சி பாருங்க, பீதியில இருக்கா. ஹாசினி, இவர்தான் விக்ரம், பிரபலியோட அண்ணன். இவர் உனக்கு ஞாபகம் இல்லையா? பாக்ஸிங் ட்ரோஃபி கூட கொடுத்தாரு உனக்கு. He works for the CBI. ஏன் தெரியாம? மறக்க முடியுமா? மறக்க முடியற முகமா இது? இனி எப்பவுமே மறக்க முடியாது. அப்பாடா, விக்ரம் காலடி எடுத்து வச்சிட்டாருல. இன்னைக்கு எப்படியும் ஹாசினிக்கு ஒரு முடிவு வந்துரும் நினைக்கிறேன். Wish you all the best. நான் பிரவலிக்கு மட்டும் அண்ணன் இல்ல, உங்களுக்கும் அண்ணன் தான். நீங்க என்ன வேணா கேட்கலாம். தங்கச்சிக்காக எதையும் செய்ய தயார். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கே, கேளுங்க ப்ளீஸ். நான் கேட்ட எவிடன்ஸ் தான் உன்னால தர முடியல, ஆனா நான் உனக்கு தருவேன். இப்ப நான் ஹஸ்பண்டுக்கு பொக்கே கொடுத்தேன். சீக்கிரமா அதே கைக்கு அரெஸ்ட் வாரண்ட் தருவேன். ஹலோ, என்ன அண்ணன் தங்கச்சி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப தீவிரமா? தங்கச்சிக்கு ஏதாவது சீதனம் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டா ஒண்ணுமே சொல்ல நீ மாட்டேன்றாங்க. நல்லா இருக்கியா விக்ரம்? நல்லா இருக்கேன் பாட்டிமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். பாட்டி, உங்களுக்கு விக்ரம் தெரியுமா? ஏன் தெரியாம? பிரவளி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. பாட்டிக்கு பிரவலியா தெரியுமா? அப்ப என்ன பிரச்சனைன்னு பாட்டிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஹாசினி, விக்ரம்க்கு ஏதாவது கொடு. என்ன நான் சாப்பிடுறீங்க? எனிதிங். லெமன் ஜூஸ் கொடு. இல்ல, நான் வந்ததுக்கு அப்புறம் முத தடவையா வந்திருக்காரு, அதனால ஸ்வீட் தான் கொடுக்கணும் இல்லையா அண்ணா? ஆமா தங்கச்சி. தேங்க்யூ தங்கச்சி. சான்ஸே இல்ல. ஏஜே, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். கூடிய சீக்கிரத்துல நான் உங்களை ஜெயில போட போறேன். ஜெயிலியா? ஏன்? பின்ன தினம் தினம் இப்படி அருமையான சாப்பாடு சாப்பிடுறீங்களா, அந்த பொறாம தான். ஜெயிலுன்னு சொன்ன உடனே சிஸ்டருக்கு முகம்லாம் வேர்த்துச்சு. அர்ச்சனாக்கா, விக்ரம் இப்பவே ஹாசினிய அரை உசுராக்கிடுவார் போல இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே டேஸ்டா இருக்கு. சமைச்ச கைக்கு மோதிரம் தான் போடணும். அத ஏஜே போடுறதுக்குள்ளதான் நீ வந்துட்டியே. ஐயோ, மோதிரம் போடுறதுக்கு நான் தடையாயிட்டேனா? சீக்கிரமா சிஸ்டர் கையில ரிங்க போடுங்க மச்சான். மச்சான், உங்க கைக்கு நான் ரிங்க போடுறேன். ஏன் கைக்கா? உங்க விரலுக்கு. எனக்கு ஒரு கால் வருது, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்தேன். ப்ளீஸ் கேரி ஆன். நம்ம கண்ணு சௌக்கியமா? ஆமாண்டா கண்ணு, சௌக்கியம் தான். ஏய், யாரடா போட்டு பேசுற? இன்னும் 10 நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பட்டுமா? முடியலன்னா நீ மொட்டை போட்டுக்கிறியா? என்ன, உனக்கு என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? சவால் விடுற. உன்னை பத்தி சொல்லாமே உன்னை ஓட வைக்கிறேன். ஹிட்லர் கிட்ட இருந்து உன்னை கட் பண்ணி
இந்த வீட்டு பக்கமே வர விடாம நானும் பண்றேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? என்கிட்டயே வாய் பேசுறியா? டேய், உன் பேச்ச கேக்குற காலம்லாம் மலையேறி போச்சு. போடா. அப்படியா? இப்ப என் பேச்சை கேட்க வைக்கிறேன் பாரு. சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா என் தங்கச்சி. உன் பேச்ச நான் கேட்கணுமா? ஓ, சிக்கன் குழம்பா? வெரி நைஸ். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கேன். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ருசியான ஒரு டிஷ். ருசியில 10க்கு 10. வாவ். ஓ அப்படியா? சாப்பிட்டுருவோம். ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்க கூடாது. நீங்க எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாருங்க. சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க அண்ணா. சிக்கன் குழம்பா கேக்குற? சிக்கன் குழம்பு நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா? எப்படி இருக்கு சொல்லுங்க. தண்ணி தண்ணி அக்கா தண்ணி குடுமா. கொஞ்சம் கம்மியா ஊத்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்து. சாப்பிடுங்க, பரவாயில்ல. சூப்பர் தங்கச்சி. கொடு. அப்பா. ஐயோ, தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி சாப்பாடு கம்மி பண்ணிடாதீங்க. சாப்பிடுங்க. வெரி நைஸ் ஃபுட். சாப்பிடுங்க. நைஸ். ஐயோ, என்னன்னா கண்ணுல கண்ணீர் எல்லாம் வருது? ஓ, இதுக்கு பேரு தான் ஆனந்த கண்ணீரா? சூப்பர். ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? மெல்லமா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? நீங்க பிரபலியோட எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு புதுசுதான். உங்களோட தான் நான் வாழ விரும்புறேன். உங்க கடந்த காலத்தோட நான் வாழ விரும்பல. விக்ரம பார்க்கும்போது ஏதோ நான் உங்ககிட்ட இரவல் வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஐயோ, பாத்தியா, ஏதோ பிளான் பண்ணிட்டா இவ. ஹாசினி, ஐம் சோ சாரி. நான் எனக்காக மட்டும்தான் யோசிச்சேன். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்க்கவே இல்லை. இனிமே அந்த விக்ரம் இங்க வரவே மாட்டான், சரியா? இனி எந்த பழைய விஷயமும் நம்ம வாழ்க்கையில நுழையவே. நான் உன் கூட மட்டும்தான் வாழ போறேன். வா, அழாத. இவ்வளவு நேரம் யூ சர்டிபிகேட்ல படம் ஓடுச்சு, திடீர்னு ஏ சர்டிபிகேட்ல ஓடுதே. பாட்டி, கட்டி பிடிக்கிறதுல ஏ கிடையாது, அது யூ தான். சும்மா அப்பாடே, நீங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போங்க, நான் கண்ணை முடிக்கிட்டு ஓடிடுறேன். என்னாச்சு? காரணம் இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன். நான் என் புருஷனை கட்டிக்க கூடாதா? நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கட்டிப்பேன். எவ்வளவு நேரம் வேணாலும் கட்டிக்கும். ஆனா இங்கேயே நின்னு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா கால்ல வலிக்கும். பரவாயில்லையா? அதை விட மனசுல வலி அதிகமா இருக்கு. இப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. என்னை கட்டி பிடிச்சி உன் மனசுல இருக்கிற வலி எல்லாம் போச்சுன்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே நின்று உன்னை கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு உன்னோட அழுக, உன்னோட பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. பிரபலியோட ஞாபகம் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ள வச்சு அந்த ஸ்டோர் ரூம்ல வைக்க போறேன்.
இருங்க. உங்க பழைய நினைவுகளை என்கிட்ட காமிக்க வேண்டாம் தான் சொன்னேன். அதை அழிக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. அதை நீங்க அழிக்க நினைச்சாலும் அழியாது. விக்ரம் இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வெறும் மச்சான மட்டும் வரல, இழந்த பிரபலியோட அண்ணனாவும் வராரு. அவர் தான் தங்கச்சி வாழ்ந்த இடத்த ஏக்கத்தோட பாக்குறாரு. என்ன பார்க்கும்போது பிரபலி இடத்த நான் பறிச்ச மாதிரி நினைக்கிறாரு. அவர் வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள சங்கடமா தானே இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல ஹாசினி, ஒரு கையில பிரபலியோட நினைவுகளை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில உன்னை வச்சுக்கிட்டு வாழ்றது சரியில்லை. அது உனக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். உன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும்னா என் பழைய வாழ்க்கைய நான் மறந்துதான் ஆகணும். அதை அழிச்சாதான் உண்டு. You know what? எனக்கு இப்போ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, ஒரு ரிலீஃப் இருக்கு. தேங்க்யூ ஹாசினி. எதுக்கு? இதெல்லாம் நீ சொல்லாம எனக்கு புரிஞ்சிருக்குமா? பிரபலியோட நினைவுகளை வச்சுக்கிட்டு நான் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன சாவடிச்சிட்டு இருந்தது. நீ எனக்கு இதை சொல்லி கொடுத்த. புருஷன் பொண்டாடிக்குள்ள ஏதாவது தவறு இருந்தா அது ஒருத்தர் தான் திருத்தணும். என் மனசை நோகாம என்னை திருத்தினதுக்கு என் அருமை பொண்டாட்டிக்கு நான் நன்றி சொல்ல வேணாமா? சரி, இதை நான் ஸ்டோர் ரூம்ல வச்சிடுறேன். என்னாச்சு? இல்ல, இதுல எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஆனா பிரபலியோட போன் மட்டும் வைக்கல. விக்ரம் சொன்னது சரிதான். ஏஜே தான் பிரபலியத்தைய கொண்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஏஜே கொலைக்காரனா? அதான் வீடியோ தெளிவா சொல்லுதே. அட ஆண்டவா, இப்பதான் ஹாசினி வசமா சிக்கியிருக்கா. இந்த எவிடன்ஸ் வச்சு ஏஜி ஜெயிலுக்கு போனாருன்னா அதுக்கு காரணமான ஹாசினிய ஈஸியா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடலாம். இதை விட ஹாசினிய பழி வாங்கறதுக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஏ ஹாசினி, நீ எங்களுக்கு மாமியாரா? உன் ஆட்டம் இன்னையோட க்ளோஸ்.